ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்னர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் பென் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூலோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். லோட் பேலன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது. அந்த டூல் உங்களுக்கு கலினெக்ஸில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் டேப்குள்ளே ஐடிஎஸ் ஐபிஎஸ் டிடெக்ஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் நம்ம எல்பிடி அப்படின்ற இந்த டூல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் நார்மலாக டெர்மினலில் எல்பிடி அப்படின்னு டைப் பண்ணாலும் வரும், இல்லைனா நீங்கள் அந்த டூல் மேலே யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், எப்படியா இருந்தாலும் வந்துடும். சரிங்களா? இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் பொதுவாக வந்து பென் டெஸ்டிங் பண்ணும்போது எந்த நெட்வொர்க்கோ ஒரு பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ரெக்கானிசன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்கானிசன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த சர்வரில் வந்து லோட் பேலன்சிங்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஏன் லோட் பேலன்சிங் செக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோட் பேலன்சிங் இல்லைனா வந்து சைட் வந்து டக்குன்னு டவுன் ஆயிரும். நம்ம வந்து ஆல்ரெடி டிடிஓஎஸ் அட்டாக் பற்றிலாம் பார்த்துருக்கோம். நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுன்னா, சர்வர் வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து கிராஷ் ஆயிரும். கிராஷ்ன்னு சொல்ல முடியாது, டவுன் ஆயிரும், பேண்ட் வித்லாம் எக்ஸ்பயர் ஆயிரும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு லோட் பேலன்சிங் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த லோட் பேலன்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நிறைய ரெக்வஸ்ட் வருதுன்னா அது வந்து வேறு டிஎன்எஸ்க்கோ இல்லாட்டி வேறு சர்வருக்கோ அந்த ரெக்வஸ்ட்டை மாற்றி விட்டு டொமைனுக்கு வந்து அனுப்பும். அந்த லோட் பேலன்சர் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்த வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது மட்டும் அப்படின்னு பார்ப்போம். லோட் பேலன்சிங்கில் உங்களுக்கு வந்து ஹெச்டிடிபி லோட் பேலன்சிங் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் லோட் பேலன்சிங்னு இருக்குது. இந்த டிஎன்எஸ் லோட் பேலன்சர் வந்து எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் ஐபி அட்ரஸ் இருக்கிறப்ப நீங்கள் பென் டெஸ்டிங் பண்ணுறப்ப ஐபி ரேஞ்ச் வந்து மாறி வரும். அப்போ வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அப்படி மாறி வரப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே டிஎன்எஸ் லோட் பேலன்சிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறையா கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பார்ப்போம். சரி, இப்போ இந்த லோட் பேலன்சர் டிடெக்ஷன் டூலை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்ப்போம். எல்பிடி ஹெல்ப் அப்படின்னு போட்டோம்னா போதும், உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு வெப்சைட்டில் இருக்கா இல்லைன்னு பார்த்துரும். நம்ம தனியாக வந்து வெறும் குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கிற ஐபியை மட்டும் எப்படி கொடுக்குறது, இல்லை எப்படி டிசிபி ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். இது பற்றின இதில் இருக்க ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ லோட் பேலன்சிங் டிடெக்டர் இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, www.google.com இதில் வந்து போர்ட் என்ன 80 கொடுத்துக்கலாம். எந்த போர்ட் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குது, கீழே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். இந்த சைட் வந்து லோட் பேலன்சர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஹெச்டிடிபி லோட் பேலன்சிங் பார்க்குது. ஓகே, நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக்கிங் ஃபார் ஹெச்டிடிபி லோட் பேலன்சிங் வந்து என்ன கிடச்சிருக்கு, ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு google.comல என்ன இருக்குன்னா, ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக லோட் பேலன்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு சைட் எது வேணுமோ வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். என் சைட்லேயும் என்னோடது வந்து பிளாக் தான், அதனால் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். சரி, இதே மாதிரி நீங்கள் எல்லா சைட்லேயும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெறும் google.com இந்த மாதிரி பெரிய சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைட்டில் எல்லாத்துலேயும் வந்து டிடாஸ் அட்டாக்லாம் பண்ணினா சைட் டவுன் ஆகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நிறைய டிராஃபிக் வரப்போ டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து லோட் பேலன்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன லெவல் வெப்சைட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லோட் பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். ஜஸ்ட் இந்த லோட் பேலன்சர் எதுக்குன்னா, இந்த மாதிரி டிடிஓஎஸ் அட்டாக் இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட் வரப்போ அதை சர்வரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த லோட் பேலன்சர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சரி, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படியே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.